விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேரிகார்டுகளை வைத்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஜயை வரவேற்க தொண்டர்கள் காத்திருப்பதால் கோவை விமான நிலைய நுழைவு வாயிலில் கயிர்கள் கட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஜய் ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் உள்ளே வந்து விடக்கூடாது என்பதற்காக பேரிகார்டுகளை வைத்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விஜய் வரவேற்க தொண்டர்கள் காத்திருப்பதால் கோவை விமான நிலைய நுழைவு வாயிலில் கயிறு கட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் இல்லத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் தற்போது கோவை வந்து கொண்டுள்ளார். இங்கிருந்து அவர் ஈரோட்டுக்கு கார் மூலம் செல்ல உள்ளார். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால் ஈரோட்டில் காவல்துறையினர் கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சாலையில் உள்ள சுங்கச்சாலை அருகே மக்கள் சந்திப்பும் நடைபெற உள்ளது. அந்த இடம் விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை கூட்டம் நடந்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளனர். நேற்றைய தினம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது கோவைக்கு வருகை தர உள்ள விஜயை பார்ப்பதற்காக அவர் ரசிகர்கள் கூடி வருகின்றனர். இதற்காக விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் படையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரும் வாயிலில் பேரிகார்டுகள் அமைத்து கயிறுகள் மூலம் இறுக்கி கட்டப்பட்டுள்ளது. தடுப்புகளை தாண்டி விஜயை காண வரும் ரசிகர்களை, தொண்டர்களையும் நிற்பதற்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கி வைக்க நன்றி ஞானசேகரன்.